மனுஷ வாழ்நாள்ல பணம், பொருள், ஃப்ரெண்ட்ஸ், காதலிக்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் அம்மா, இவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்களான்னு ஒரு பயம் வரும். எல்லா பயத்தையுமே இப்ப நீ தாண்டிட்ட. கடைசியா மரண பயத்தை தாண்டறதுக்கு நீயே போய் ராயப்பனை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவன் போய் மன்னிப்பு கேட்டாலும் ராயப்பன் கொல்லதான் ட்ரை பண்றான். அந்த நேரம் சிவா வந்து காப்பாத்துறாரு. அப்ப ஹீரோமே அவங்க பக்கம் ஆள் அதிகமா இருக்கு, நம்ம ஓடிடலாம் சொல்லும் பொழுது அப்போ சிவாமே நிறைய அவதாரங்களை வர சொல்லி கூப்பிடுறாரு. அந்த எல்லாருமே சிவபெருமானோட இன்னொரு அவதாரங்கள் மாதிரி நம்மள்ட்ட காட்டுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அங்க வந்து நம்ம ராயப்பனோட படையை துவம்சம் பண்ணிடுறாங்க. இப்ப ராயப்பனமே சிவாவை பார்த்து, என்னங்க மொத்த பேரையும் முடிச்சிட்டீங்க, இருந்தாலும் அவனை என்கிட்ட இருந்து நீங்க காப்பாற்ற முடியாதுன்ட்டு ஒரு ஆடை வச்சு சாவடிச்சிடறான். அப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ எழுந்திருச்சு நான் ஒன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது அப்பதான் சிவா சொல்றாரு, நீ செத்து 45 நாள் ஆச்சுன்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சிக்னல் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பான். நீ ஹெல்மெட் போடாம போனது, ரோட்ல போன் பேசிட்டு போனது, ஒரு உயிரை கொண்டுட்டு நிறுத்தாம போனது, இது எல்லாமே உன்னோட கருமா அப்படின்றத புரிய வைக்கதான் ராயப்பனா இருந்து யம தர்மராஜா போட்ட பிளான் தான் அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோவுக்குமே அவங்க அம்மா 45 நாள் காரியம் பண்ணி முடிக்க யம தர்மராஜா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போற மாதிரியும் இது எல்லாமே சிவனோட திருவிளையாடல்னு சொல்லி இந்த படமுமே முடியுது.